வங்கக்கடல்ல உருவான மோந்தா புயல் கரையை கடந்து முடிஞ்சிருக்கும் நிலையில இனி வரக்கூடிய நாட்கள் தமிழகத்திற்கு எப்படி இருக்க போகுது, எங்கெங்கெல்லாம் மழை பொழிவு இருக்க போகுது என்பது குறித்து இந்த காணொளியில நம்ம விரிவா பார்க்கலாம். இது வெதர் வித் வேதா. வங்கக்கடல்ல உருவான மோந்தா புயல் காக்கிநாடாவிற்கு தெற்கே நேற்று இரவு கரையை கடந்திருக்கு. இன்று அதிகாலை 2:30 மணி அளவில் இது புயலாகவும் வலுவிழந்திருக்கு. இனி வரக்கூடிய நேரத்தில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதற்கு பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுவிழக்கும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இந்த தீவிர புயலான மோந்தானால ஆந்திர மாநிலத்துல பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை பொழிவு இருந்திருக்கு. குறிப்பா கடலோர மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல அதி கனமழை வரைக்கும் பெய்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிகபட்சமா நேற்று நள்ளிரவு வரைக்கும் ஓங்கோல்ல 23 சென்டிமீட்டர் மழை பதிவானதாகவும் தகவல் இருக்கு. இப்போதைக்கு அது 15 கிலோமீட்டர் வேகத்துல தொடர்ச்சியாக வடமேற்கு திசையில நகர்ந்து வருது. நர்சப்பூர்ல இருந்து வடமேற்கு திசையில 80 கிலோமீட்டர் தொலைவிலையும் காக்கிநாடாவுக்கு மேற்கே 100 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த வலுவிழந்த மோந்தா புயல் கடந்துகிட்டு இருக்கு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறப்போகுது. இந்த மோந்தா புயல்னால நமக்கு பெருமளவுக்கு மழை இல்லை அப்படின்னாலுமே கூட நமக்கு வடகோடி மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மட்டும் நமக்கு மிக கனமழை பதிவாச்சு. பரவலா ஒரு மிதமான மழையோ குளுமையான சூழலோ கடந்த 2 நாட்களுக்கு இருந்ததை நம்ம பார்த்திருந்தோம். அடுத்து வரக்கூடிய 10 நாட்களுக்கு தமிழகத்துல ஒரு மழை இல்லாத சூழல், அதாவது வடகிழக்கு பருவமழை தொய்வடைந்த ஒரு சூழல் தான் இருக்க போகுதுங்க. முற்றிலும் மழை இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இப்ப கடந்த சில நாட்களா நம்ம பார்த்தோம் இல்லையா, தொடர்ச்சியான மழை, அந்த மாதிரியான ஒரு மழை இனி வரக்கூடிய சில நாட்களுக்கு இல்லாம இருக்கக்கூடிய நிலைதான் இருக்கு. ஏன்னா வடகிழக்கு பருவமழை சற்றே தொய்வடைய போகுது. இதற்கு காரணம் கடல் சார்ந்த அலைவுகள் நமக்கு சாதகமா இல்லை அப்படின்றதும் என்ஜிஓ நம்ம பேசின்ல இல்லை அப்படின்றதும் தான் காரணமா இருக்கு. அப்ப சுத்தமா மழையே இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மழை இருக்கும். ஆனா ஒரு இடி மழையாக இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் பெய்யும் இல்லையா, ஒரு இடிமழையாகத்தான் வரக்கூடிய நாட்கள்ல இருக்க போகுது. ஒரு சலனத்தால ஒரு வங்கக்கடல்ல இருந்து உருவாகி ஒரு புயலோ காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ காற்றழுத்த தாழ்வு பகுதியோ கொடுக்கக்கூடிய மழையாக அது இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு இருக்க போகுது. அதற்கு பிறகு நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு நமக்கு அடுத்தடுத்த சலனங்கள் வங்கக்கடல்ல உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது காற்றழுத்த தாழ்வு பகுதியா இருக்கலாம், மண்டலமா இருக்கலாம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருக்கலாம், ஏன் புயலா கூட இருக்கலாம். ஆனா அதை பத்தி இப்ப நம்ம சொல்ல முடியாது. நாட்கள் நெருங்க நெருங்க நம்ம 10ஆம் தேதிக்கு பிறகு, நவம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு நம்ம என்ன மாதிரியான சலனம் வரப்போகுது, எங்கெங்க மழையை கொடுக்க போகுது என்பது குறித்து நம்ம பார்க்கலாம். இப்ப வரக்கூடிய சில நாட்கள்ல நம்ம பார்த்தோம்னா மழை இருக்கும். இடி மின்னலுடன் கூடிய மழையாக, இப்போ நமக்கு கோடை காலத்துல பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு வெப்பச்சலன மழை பார்ப்போம். திடீர்னு வரும், இடி மின்னலோட கடகடகடன்னு பெஞ்சிரும், அதுக்கப்புறம் அப்படியே ஒரு அமைதியான சூழல் நிலவும். அந்த மாதிரியான ஒரு மழையை தான் அடுத்த சில நாட்களுக்கு நம்ம பார்க்க போறோம். அது மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழையாக இருக்க போவது கிடையாது. மழை வரும், கொஞ்ச நேரத்துக்கு நீடிக்கும், அதற்கு பிறகு அமைதியாயிடும். பகல் நேரத்துல நமக்கு தெளிவான வானம் தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு நிலவ போகுது. வடகிழக்கு பருவமழை சற்றே தொய்வடைய போகிறது. 10 நாட்களுக்கு பிறகு மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய போகிறது. அப்படி தீவிரமடையும் போது நமக்கு மழை பொழிவு படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும், இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்புல இருந்து சொல்லப்பட்டது, இந்த ஆண்டு தென்னிந்திய பகுதிகள் குறிப்பா தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல நமக்கு இயல்பை விட அதிகமான மழை தான் பதிவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 10 நாட்களுக்கு பிறகு நமக்கு அடுத்தடுத்த சலனங்கள் உருவாக்கி தொடர்ச்சியான மழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம். இது வெதர் வித் வேதா.